صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள அறிவியல் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்பினங்களை படைத்திருக்கின்றார். எந்த ஒரு படைப்பினத்தை நாம் எடுத்து சிந்தித்து பார்த்தாலும் ஏக இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் என்பதற்கு, அவன்தான் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன், ஆக்குவதற்கும் அழிப்பதற்கும் அவன் மட்டுமே சக்தி பெற்றவன் என்பதின் மீது அந்த படைப்பினங்கள் ஒவ்வொன்றும் அறிவிக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே 51வது அத்தியாயம் சூரத்து தாரியாத், அந்த அத்தியாயத்தில் 20 மற்றும் 21வது வசனத்திலே ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அவற்றை ஒவ்வொரு மனிதர்களும், முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாத சகோதர சமுதாயத்தை சார்ந்த நண்பர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்களேயானால் ஏக இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் என்பதை அவர்கள் மனதார நம்பிக்கொள்வார்கள். அந்த வசனத்திலே இறைவன் குறிப்பிடுகின்றான், வஃபில் அர்தி ஆயாத்துன் லில் மூகினீன், உறுதியாக நம்புவோருக்கு இந்த பூமியிலே பல அத்தாட்சிகளை நாம் வைத்திருக்கின்றோம். இந்த பூமியில பல அத்தாட்சிகள் இருக்கிறது. நம்ப மறுக்கக்கூடியவர்களுக்கு அல்ல. சில பேர் பிடிவாதமா மறுப்பாங்க. உண்மை தெரியும், இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சாலும் கூட அது ஏற்றுக்கொள்ள மனமில்லாத காரணத்தினால் பிடிவாதமாக அதை மறுத்து விடுவார்கள். அவர்களை திருத்தவே முடியாது. யார் வந்தாலும் சரிதான், அவர்களை திருத்தவே முடியாது. மனதார அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்களேயானால் அவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இந்த பூமியிலே இருக்கிறது. தொடர்ந்து இறைவன் பேசுகின்றான், வஃபி அன்ஃபுசிக்கும், உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் எத்தனை உறுப்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றார். முடி, தலை, தலைக்குள்ளால் மூளை, மூளையில் கோடிக்கணக்கான நரம்புகள், கண், மூக்கு, வாய், பல்லு, நாக்கு, இப்படியாக நம்மிடத்திலும் பல அத்தாட்சிகளை இறைவன் வைத்திருக்கின்றான். அஃபலா துபுசிரோன், நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கின்றான். அருமையானவர்களே, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தாட்சிகளை நாம் சிந்தித்து பார்த்தாலேயே நமக்கு பல உண்மைகள் வெளியே வரும். அல்லாஹ் மட்டும்தான் இறைவன். அவன் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவன். அவன் ஆக்கவும் செய்வான், அழிக்கவும் செய்வான் என்பது நமக்கு தெளிவாக தெரிய வரும். இந்த பூமியில என்ன அத்தாட்சிகள் இருக்கிறது? கடல்கள், ஆறுகள், குளங்கள், வாய்க்கால்கள், மலைகள், மரங்கள், செடி கொடிகள், மலைகள்,
இப்படியாக ஏகப்பட்ட படைப்படங்களை இறைவன் படைத்து வைத்திருக்கின்றார். இவைகள் ஒவ்வொன்றையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்திக்க சிந்திக்கதான் இறைவனுடைய ஆற்றல், வல்லமை, சக்தி நமக்கு புரிய வரும். அவன் ஏக இறைவன் மட்டும்தான் என்பதும் நமக்கு தெரிய வரும். இந்த பூமியிலே இருக்கின்ற ஒரு அத்தாட்சி என்னவென்றால், நாம் உலகத்தில் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. இந்த உலக வாழ்க்கை ஆரம்பம், முடிவு என்பது இந்த உலக வாழ்க்கைக்கு இருக்கிறது. மரணத்திற்கு பின்னால், உலகம் அழிக்கப்பட்ட பின்னால் மறுபடியும் மறு உலகம் என்று ஒன்று இருக்கிறது. நல்லோர் சுவர்க்கத்திற்கும் தீயோர் நரகத்திற்கும் செல்வார்கள் என்பதை இஸ்லாமிய சமூகம் நம்ப வேண்டும். வல்பஅஸி பஅதல் மௌத், மரணத்திற்கு பின்னால் மறுபடியும் நம்மை உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதை நம்பினால்தான் அவர் முஸ்லீமாக, மூமினாக இந்த உலகத்தில் வாழ முடியும். சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மறு உலகம் என்பதை நம்பவில்லை, மறு ஜென்மம் என்பதை நம்புகின்றார்கள். இந்த ஜென்மத்துல நல்லது செஞ்சா அடுத்த ஜென்மத்திலையும் மனுஷனா நம்ம பிறப்போம். இந்த ஜென்மத்துல நம்ம பாவம் செஞ்சா பாவத்திற்கு தக்கவாறு கழுதையாக, பன்றியாக, நாயாக, மாடாக, ஆடாக நாம் உருமாற்றம் பெறுவோம் என்பதை அவர்கள் நம்பி இருக்கின்றார்கள். இது ஆதாரமற்ற ஒரு செயல். ஆனால் இஸ்லாமியர்கள் நம்பக்கூடிய மறு உலகம் என்பது உலக பொதுமறையாம் அல் குர்ஆனின் மூலமாகவும் முஹம்மது நபியினுடைய வார்த்தைகள் மூலமாகவும் ஆதாரமாக சொல்லப்பட்ட செயல்கள், காரியங்கள். அதை நம்பித்தான் ஆக வேண்டும். இறைவன் நிச்சயமாக இந்த உலகம் அழிக்கப்பட்ட பின்னால் எல்லா மனிதர்களுக்கும், மறுமையை நம்பியவர்களும் சரிதான், நம்பாதவர்களும் சரிதான், நம்ப மறுத்தவர்களும் சரிதான், எல்லோருக்கும் உயிரை கொடுத்து மறுபடியும் எழுப்புவான். அவர்களின் செயலுக்கு தக்கவாறு தகுந்த கூலியை கொடுப்பான் என்பதை இஸ்லாமிய சமூகம் நம்பி இருக்கின்றது. இந்த மரணத்திற்கு பின்னால் அல்லாஹ் எழுப்புவான் என்பதற்கு இந்த பூமியிலே பல ஆதாரங்களையும் இறைவன் வைத்திருக்கின்றான். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், இந்த பூமியின் மேற்பரப்பிலே புற்பூண்டுகளை நாம் பார்க்கின்றோம், செடி கொடிகளை நாம் பார்க்கின்றோம், மரங்களை நாம் பார்க்கின்றோம். பசுமையாக காட்சி தரும், கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். சில தோட்டங்களையும் தோப்புகளையும் நாம் பார்வையிடுகின்ற பொழுது, அந்த பசுமையை பார்க்கின்ற பொழுது கண்களுக்கு குளிர்ச்சியாக, உள்ளத்திற்கு ஒரு நிம்மதியாக, அமைதியாக, சந்தோஷமாக, கவலைகளை கூட நாம் மறந்து விடுவோம். அந்த அளவிற்கு அற்புதமான ஒரு காட்சியாக அது காட்சி தரும், பசுமையாக இருக்கும். கோடை காலத்தில் புற்கள் எல்லாம் கருகிவிடும், காய்ந்து சருகுகளாக கீழே விழுந்துவிடும். மரங்களை நாம் பார்க்கின்ற பொழுது வெறும் கிளைகளும் குச்சிகள் மட்டும்தான் காட்சி தருமே தவிர இலைகளே இருக்காது. புற்பூண்டுகளெல்லாம் கருகி நாசமாகிவிடும். கோடை காலத்தில் புற்பூண்டுகள் செத்துவிட்டது, மரங்கள் பட்டு போய்விட்டது என்றெல்லாம் மக்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். திடீரென்று பார்த்தால் ஒரு சின்ன தூறல், மழை தூறல் அல்லது பெருமழை பொழியும். மறுநாள் பார்த்தால் கருகி போன புற்பூண்டுகளும் செத்துப்போன மரங்களும் மறுபடியும் துளிர்விட்டு பசுமையாக காட்சி தரும். அப்ப அவைகள் இறந்த பின்னால் மறுபடியும் உயிர் கொடுக்கப்படுகிறது. இப்படித்தான் மனிதன் இறந்து மண்ணோடு மண்ணாக அல்லது நெருப்பில் பொசுக்கப்பட்டு சாம்பலாக, பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் இரையாக அவன் அழிக்கப்பட்டாலும் கூட மறுமை நாளையில் இறைவன் அவர்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதற்கு நம்முடைய கண்களுக்கு முன்னாலேயும் ஒரு அத்தாட்சியை இறைவன் வைத்திருக்கின்றான். இதை நம்புகின்றோம், அதை நம்ப மறுக்கின்றோம். இது எவ்வளவு பெரிய அக்கிரமம்!
அநியாயமான ஒரு செயல் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமூகம் நம்ப வேண்டும் என்பதற்காக மரணத்திற்கு பின்னால் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதை நம்ப வேண்டும் என்பதற்காக அல் குர்ஆன்ல சில சம்பவங்களை கூட நமக்கு சொல்லி காட்டுகின்றார். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இஸ்லாமிய சமூகம் போற்றி புகழ்வதை போன்று யூத சமுதாயமும் கிறிஸ்துவ சமுதாயமும் இவர்களை போற்றி புகழ்கிறது. ஆபிரகாம் என்று சொல்வார்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தவர்கள், யூத சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று இஸ்லாமியர்கள் சொல்வார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ்விடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 260வது வசனத்திலே இவர்கள் கேட்ட கேள்வியையும் இறைவன் அதற்கு கூறுகின்ற பதிலையும் அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். என்ன கேட்கிறாங்க? ரப்பி அரினி கைஃப துஹியில் மௌத்தா, இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்து நீ எப்படி எழுப்புவாய் என்பதை எனக்கு காட்டி கொடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனுடைய நண்பர், மரணத்திற்கு பின்னால் எழுப்பப்படுவோம் என்பதை உறுதியாக நம்பியவர். அவர் என்ன கேட்கிறாரு? ரப்பி அரினி கைஃப துஹியில் மௌத்தா, இறந்தவர்களுக்கு எப்படி நீ உயிர் கொடுப்பாய், எனக்கு அதை நீ காட்டு, நான் கண்கூடாக பார்க்க வேண்டும். அப்ப அல்லாஹ் கேட்டான், அவரம் தூமி நீ நம்பலையாப்பா, நீங்க நம்பலையான்னு கேட்கிறான். அவங்க என்ன சொல்றாங்க? நம்புறேன், அதை கண்கூடா பார்த்தா மனதுக்கு ஒரு இதமாய் இருக்குமே, நிம்மதியா இருக்குமே, அதனால கண்கூடாக பார்ப்பதற்கு எனக்கு ஆசையாக இருக்கிறது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதும் இறைவன் சொன்னான், ஃபஹுத் அர்பஅத்தம் மினத் தைரி, ஒரு 4 பறவைகளை நீ பிடித்துக்கொள். 4 பறவைகள். ஃபசுர்ஹுன்ன இலைக்க, அவைகளை துண்டு துண்டாக வெட்டி உன் பக்கமாக நீ வைத்துக்கொள். சும்ம ஜஅல் அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸ்ஆ, பின்பு அந்த பறவைகளின் துண்டுகளில் சில துண்டுகளை எடுத்து மலைகள் மீது நீ வைத்து விடு. கொஞ்ச பகுதி உங்கள்கிட்ட இருக்கணும், கொஞ்ச பகுதி மலைகள்ல இருக்கணும். சும்மதுஹுன்ன, பின்பு அந்த பறவைகளின் பெயரை சொல்லி நீ அழைக்க வேண்டும். அழைத்தால் யஅதீனக சஅயா, அவைகள் விரைந்து உன்னிடத்தில் வரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 4 பறவைகளை பிடிக்கிறாங்க, கண்ணந்துண்டமா வெட்டுறாங்க, எல்லா இறைச்சிகளையும் ஒன்னா கலக்கிறாங்க. கலந்து சிலவற்றை தன் பக்கமாக வைத்துக் கொண்டு சில இறைச்சி துண்டுகளை 4 மலைகள்ல போய் வைக்கிறாங்க. ஒரு பறவையினுடைய துண்டு, ஒரு துண்டு இங்க இருக்கும், இன்னொரு துண்டு வேற ஒரு மலையில இருக்கும், ஒரு துண்டு இவங்க கையில இருக்கும். அந்த பறவைகளின் பெயரை சொல்லி அழைக்கிறாங்க. அந்த துண்டுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கையில் இருக்கின்ற துண்டோடு வந்து ஒன்று சேர்ந்து அவைகள் பறவைகளாக பறந்து விடுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதை பார்த்து விட்டு சொல்றாங்க, அல்லாஹ் சொல்கின்றான், வஅலம் அன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம், அல்லாஹ் கண்ணியமானவன், நுட்பமானவன், யாவற்றையும் அறிந்தவன் என்பதை நீர் விளங்கிக் கொள் என்று இறைவன் சொல்லுகின்றான். இது போன்ற சம்பவங்கள் மரணத்திற்கு பின்னால் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்பதற்கு நாம் சிந்தித்து உணர்வதற்காக உலகத்தில் இந்த புற்பூண்டுகளையும் மரங்களையும் அவைகள் பட்டு போன பின்னால் மறுபடியும் மழையின் மூலமாக இறைவன் உயிர்ப்பிப்பதை போன்று நம்மையும் உயிர்ப்பிப்பான் என்பதற்கு சில உதாரணங்களை, நாம் மறுக்க முடியாத உதாரணங்களை இந்த திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இவைகளெல்லாம் எடுத்து நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய இறை நம்பிக்கை இன்னும் அது வலுவாகும், உறுதியாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனா நல்ல சிந்தனையாக இருக்க வேண்டும். திருக்குர்ஆனை திறந்து பார்க்கின்ற பொழுது இது உண்மைதான் சொல்லும்,
இவைகள் இந்த குர்ஆன் சொல்லக்கூடியதெல்லாம் உண்மையாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் சிந்தித்து பார்த்தால் அது நம்மை நேர்வழியின் பக்கம் சேர்த்து வைக்கும் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல அத்தாட்சிகள் இந்த பூமியிலே இருக்கிறது. வரக்கூடிய தொடர்களிலே பார்த்துக் கொள்வோம். சிந்தித்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் இறைவன் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.